அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் வாழ்க வளமுடன், அனைவரும் மகிழ்ச்சியாக இருங்கள். இன்னைக்கு நாம 6ஆம் வகுப்பு தமிழ் அரசு பயிற்சி புத்தகம் பயிற்சித்தாள் 22 கவிதை பேழை பாரதம் அன்றைய நாற்றங்கால் பாடப்பகுதியில் உள்ள வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம். 1வது தாராபாரதி டேஷ் என்னும் அடைமொழி பெற்றவர். அதற்கான விடை ஆவண்ணா கவி ஞாயிறு. 2வது கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஆ. புதுமைகள் செய்த நாடு டேஷ் ஆகும். அதற்கான விடை இந்திய நாடு. ஆவண்ணா காளிதாசர் கம்பர் இவற்றுடன் சேர்த்து எழுத கிடைப்பது டேஷ் டேஷ் ஆகும். காளிதாசரும் கம்பரும் ஆகும். 3வது பொறுத்துக. ஒரு பக்கம் சில சொற்களும் இன்னொரு பக்கம் அது தொடர்புடைய சொற்களும் கொடுத்துருக்குறாங்க. அந்த இரண்டையும் இப்போ நம்ம பொறுத்து போகிறோம். மெய் அப்படின்னா உண்மை அப்படின்னு பொருள். அதற்கு நேரம் உண்மைன்னு எழுதிக்கோங்க. தேசம் நாடு, கன்னிகுமரி கூந்தல், காஷ்மீர் பூ, அதுக்கு நேரம் எழுதிக்கோங்க. 4வது கீழ்காணும் தலைப்புகளில் ஏதேனும் ஒன்றை பற்றி 5 வரி எழுதுக. இங்கே 3 தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. அதிலிருந்து ஒரு தலைப்பை பற்றி நம்ம எழுத போகிறோம். அதில் திருக்குறள் அந்த தலைப்பில் இப்போது ஒரு சில வரிகளை எழுதலாம். நீங்கள் இது தவிர மற்ற 2 தலைப்புகளில் எழுதுறதா இருந்தால் கூட நீங்கள் எழுதலாம். 2 குறள் வெண்பாவினால் ஆன திருக்குறள் தமிழர் திருமறை எனப்படுகிறது. இந்நூலில் அறத்துப்பாலில் 38 அதிகாரங்களில் 4 இயல்களையும், பொருள்பால் 70 அதிகாரங்களில் 3 இயல்களையும், இன்பத்துப்பால் 25 அதிகாரங்களில் 2 இயல்களையும் கொண்டது. திருக்குறளை போற்றி பாடும் நூல் திருவள்ளுவ மாலை ஆகும். அடுத்தது 5வது கீழ்காணும் தலைப்புகளில் ஏதேனும் ஒன்றனை குறித்து 4 வரி கவிதை எழுதுக. இங்கே 4 தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. அதில் நீங்கள் எதுலையாவது எடுத்து 4 வரிகள் கவிதை எழுதலாம். நான் சான்றுக்காக ஒரு சில வரிகள் இங்கே எழுதியிருக்கிறேன். நீங்கள் இதையே கூட பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா நீங்களும் முயற்சி பண்ணி ஏதேனும் ஒரு தலைப்பில் நீங்கள் எழுதலாம். 6 ஆற்றினில் புதுவெள்ளம் பாயுது, அதில் கெண்டையும் கெளுத்தியும் ஓடுது, பூஞ்சோலை புதுவயல் எங்கிலும் 6 புகுந்தோடி புதுத்தாளம் போடுது, ஓரிடம் நிற்காத ஆறுமே நாளும் உழைத்திட நம்மிடம் கூறுது. அடுத்தது 6வது பூமியின் கிழக்கு வாசல் என்று நம் தாய் திருநாட்டை கூறுவதற்கான காரணத்தினை ஆசிரியர் மற்றும் கற்றோரின் துணையுடன் அறிந்து எழுதுக. அதற்கான விடை பூமியின் கிழக்கு வாசல் என்று நம் தாய் திருநாட்டை குறிப்பிட காரணம். நம் தாய் திருநாடான பாரதம், இந்தியா அந்த அடைப்புக்குறியில் போட்டுக்கோங்க, பூமியின் வட அரைக்கோள பகுதியில் கிரீன்விச்சுக்கு கிழக்கு பகுதியில் உள்ளது. மேலும் அல்ல அல்ல குறையாத அமுத சுரபியாக அன்னை பாரத நாடு திகழ்கின்றது. நம் நாடு பிற நாட்டு மக்களின் பசியையும் போக்கி வருகின்றது. 7வது மேற்கு மலைகள் நதிகளை அனுப்பி கிழக்கு கரையின் நலம் கேட்கும். இவ்வடிகள் உணர்த்தும் பொருளினை உன் சொந்த நடையில் எழுதுக. அதற்கான விடை மேற்கு திசையில் தோன்றும் நதிகள் கிழக்கு எல்லை வரை பாய்ந்து நன்மைகளை விளைவிக்கும். 8வது மாறியுள்ள பாடலடிகளை முறைப்படுத்தி எழுதுக. இங்கே 4 வரிகளை மாற்றி மாற்றி கொடுத்துருக்குறாங்க. அதை முறைப்படுத்தி நம்ம எழுதணும். விடை பாருங்க. புல்வெளி எல்லாம் பூக்காடாகி புன்னகை செய்த பொற்காலம், கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம். 9வது கொடுக்கப்பட்டுள்ள பாடலடிகளில் உள்ள எதுகை மோனை சொற்களை எடுத்து எழுதுக. இங்கே 4 வரிகள் கொடுத்துருக்குறாங்க. அதிலிருந்து எதுகை மோனை சொற்களை எடுத்து எழுதலாம். முதல் வரியில் அன்னை அமுத சுரபி இருக்கா, அந்த 2ஐயும் எடுத்து எழுதிட்டு அதில் முதல் எழுத்து 2ம் ஒரு போல வந்தால் அது சீர்மோனை. அடிதோறும் முதல் எழுத்து ஒன்று வருவது மோனைன்னு சொல்லுவோம். இது ஒரே அடிக்குள்ளே இருக்கிறதுனால இதை நம்ம சீர்மோனை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது அடிமோனை. அடிமோனைனா ஒவ்வொரு அடியில் இருக்கிற முதல் எழுத்து ஒன்று போல வந்தால் அதை அடிமோனைன்னு சொல்லுவோம். அன்னை, அந்நிய, அண்ணல், அறத்தின் இதெல்லாம் எடுத்து எழுதிட்டு அதோடைய முதல் எழுத்துக்கள் அடிக்கோடு போட்டு அடிமோனைன்னு எழுதிக்கோங்க. அடுத்தது அடி எதுகை. அடி எதுகைனாக்கா, எதுகைனா அடிதோறும் 2வது எழுத்து ஒன்றி வருவது எதுகைன்னு சொல்லுவோம்.
முதல் அடியில் இருக்கக்கூடிய அன்னை, இரண்டாவது அடியில் இருக்கக்கூடிய அந்நிய, இந்த இரண்டையும் எடுத்து எழுதி இரண்டாவது எழுத்து இன் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இது எதுகை, அடி எதுகை அப்படின்னு எழுதிக்கோங்கம்மா. அடுத்தது 10வது, அண்ணல் காந்தி என்ற தலைப்பில் அரைப்பக்க அளவில் கட்டுரை எழுதுக. காந்தியடிகள் இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர் என்பதை நாடு நன்கு அறியும். பெண்கள் சமுதாய மறுமலர்ச்சி, தீண்டாமை ஒழிப்பு முதலியவற்றுக்காகவும் அவர் பாடுபட்டார். எளிமையை ஓர் அறமாக போற்றினார். காந்தியடிகள் ஒருமுறை தமிழ்நாட்டிற்கு வருகை புரிந்த போது மதுரைக்கு செல்லும் வழியெல்லாம் மக்கள் இடுப்பில் ஒரு துண்டு மட்டுமே அணிந்திருப்பதை கண்டார். பெரும்பாலான இந்தியர்கள் போதிய உடைகள் இல்லாமல் இருக்கிறார்கள், தான் மட்டும் இவ்வளவு துணிகளை அணிவதா என சிந்தித்தார். அன்று முதல் வேட்டியும் துண்டும் மட்டுமே அணியத் தொடங்கினார். மேலும் மனிதர்களிடம் உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். காந்தியடிகள் தமக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பு பற்றி கூறுகையில், தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காலத்தில் தமிழ் மொழியை கற்கத் தொடங்கியதாகவும் G.U. போப் எழுதிய தமிழ் கையேடு தம்மை கவர்ந்ததாகவும் திருக்குறள் அவரை கவர்ந்த நூல் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் ஏற்றத்தாழ்வு அற்ற சமுதாயம் மலர வேண்டும் என்னும் காந்தியடிகளின் உள்ள உறுதியையும் அவர் தமிழ் மொழியின் மீது கொண்ட பற்றினையும் அறிந்து கொள்ள முடிகிறது. இத்துடன் பயிற்சித்தாள் 22 முடிஞ்சதுமா. இனி அடுத்து பயிற்சித்தாள் 23 சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.